இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து என்ன செய்கிறாராம்? நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மோடு கூட இருந்து, நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரா? நடத்துகிறார். மத்தேயு 18:20 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கே நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அவர்கள் நடுவிலே அவர் இருக்கிறார். தேவ பிள்ளைகளாக நாம் கூடி வருகிற போது, ஒரு குடும்பமாய் கூடி வருகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். பாருங்க, எப்பெல்லாம் நம்ம இயேசுவின் நாமத்தினாலே கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம் நடுவில் என்ன செய்கிறாரா? எல்லா நேரங்களிலும் இருக்கிறவர் தேவன் கூட இருக்கிற போது வேதம் அநேக காரியங்களை சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மோடு கூட ஏன் இருக்கிறார்? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற போது என்ன சம்பவிக்கிறது? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற போது நாம் எப்படி இருப்போம்? இப்படி அநேக காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. என்னோடு கூட அப்போஸ்தலர் நடபடிக்கை 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லுகிறது. ஆண்டவர் பவுல் கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, பவுலே பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் என்ன செய்வேன்? ஒவ்வொரு நாளும் பாருங்க, ஒரு பெரிய பாதுகாப்பு. சொல்லுகிறார், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை. கை வைத்து ஆமென் சொல்லு. ஆண்டவருக்கு மகிமைனார். கூட இருக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாரா? நம்மை பாதுகாக்கிறவராக. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சூழல்களுக்கு நடுவிலே நீ கடந்து போகிற போது அவனை பார்த்து சொன்னால், பயப்படாதே, பேசு, மௌனமாயிராதே, பேசு, நான் கூட இருக்கிறேன். நான் என்ன செய்வேன்? தீங்கு செய்யும்படி எவனும் உன்மேலே கைப்படாதபடி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, எல்லா சூழல்களிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பாருங்க, கூட இருக்கிற தேவன் ஒரு பெரிய பாதுகாப்பாரனை வைத்திருக்கிறார். அது சொல்லுகிறார், உண்மையிலே ஒருவனும் என்ன செய்கிறது இல்லையா? கை போடுகிற தீங்கு வருகிற போது. சங்கீதம் 27:5 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை காப்பாற்றுவார்.